முடிஞ்சோளம் எல்லாரும் கேட்பாங்க, சிவச்சந்திரன் பருவ அந்த பதியை யார் நடத்துவா? இது கேட்கட்டு என்ன பண்ற போயிட்டு நீ கோவத்துல திரும்பிட்டே மாட்டா அப்படி இன்னும் கேட்கல. அப்போ கேட்பா, சிவச்சந்திரன் பருவ யார்? இப்படிதான் கேட்பான். ஏன் என் பையன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு பிறகு யாரு? ஐயா, அந்த கேள்விக்கெல்லாம் விடை 8 நாட்களுக்கு முன்பு அதுக்கும் ஒரு விடை கொடுத்தார். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஐயா உண்டு ஐயா, தொப்பையா, சிங்கார தொப்பையா. எனக்கு எப்படி பாட்டம் சொத்து பேரனுக்கு பாட்டம் பண்ணோட பார்த்தது பேரன் பிறந்த நேரம் எல்லா பாட்டமாரும் ஒன்று ஆக்கி வச்சு சிறப்பு செஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு. நீ கேள் கிடைக்கும், நீங்க கேளுங்க கிடைக்கும். ஏதோ வழிபாடு என்று எண்ணி விடாதீர்கள். என்னவோ நடக்குது அப்படி அல்ல. கருத்தோடும் உருத்தோடும் கருவறையை எட்டி பார்த்தால் என் அப்பன் 5 தலை நாகத்தின் மீது இருந்து அரசாட்சி செய்கிற அழகு சிங்கார ஐயா. அவ்வளவு பரிபூரணம். அந்த ஒன்றை நம்பிதான் நான் ஐயா கிட்ட எல்லாம் பேசுறதே கிடையாது. இன்னைக்கு பாக்குறது தான் பேசுறது தான், அதோட போய் அப்புறம் அடுத்த வருஷம் இல்லையா தோப்பையா மெசேஜில் பார்க்குறேன். ஏன்னா எனக்கும் பயணங்கள் நிறைய இருக்கும். பம்பாய் போவாங்க போ. ஆமாம், ஏன்னா உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்த உடம்பு ஒன்றுக்கும் ஆகாது. ஏதோ அந்த மேடை ஏறணும்னு அவர் அப்படி ஜம்முன்னு நடத்துறாரு. மேடை முடிஞ்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் உரி விட்டு விட்டுருவார் போறாரு. இதுதான் எங்களுக்கு ஐயா கொடுத்த ஒரு பலன். ஆனால் அதையும் இந்த வகையிலும் கொடுத்திருக்கிறாரே. 11,000 மேடையை தொடுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்னா அது பகவானோட பரிபூர்ண அருள் தான். அதில் மாற்றமே கிடையாது. பாருங்க, வணங்குங்க, வரந்தான் தருவார் ஐயா.